அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 27/6/2024 இன்று வியாழக்கிழமை, தேய்பிறை சஷ்டி விரத நாள். கலியுக வரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்ற நாள். நாளை மாலை முதல் தேய்பிறை அஷ்டமி ஆரம்பமாகின்றது. பைரவ பெருமானை வழிபட கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதிரிகளின் தொல்லைகள் விலகும் நாள். பைரவரை வழிபடுங்கள், வாழ்விலே வளம் பெறுங்கள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்று இரவு 8:50 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று பிற்பகல் 2 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:54 வரை சித்தயோகமும், பிற்பகல் 2 மணி வரை மரணயோகமும், அதன் பின்னர் மீண்டும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும், வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் பிஆர் அப்ளை செய்து அதற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. உத்தியோகம், தொழிலில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதிகாரிகளின் நெருக்கடிக்கு சிலர் ஆளாவார்கள். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சேமிப்பு பற்றிய சிந்தனை வளரும். குழந்தைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வந்து சேரும். வீட்டிலே மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் வரும் மாதங்களிலே நடைபெறுவதற்கான நல்ல சகுனம், சமிக்ஞை தெரிகின்ற நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கனவுகள் மெய்ப்படும் நாள். வியாபாரம், தொழிலே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் வந்து போகும். இன்சூரன்ஸ் மற்றும் பேங்க் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கு திருப்தியை தரக்கூடிய நாள். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சித்தா, யோகா, ஆயுர்வேதம், யுனானி, வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்றவர்களுக்கும், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உச்சிஷ்ட கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. கடகராசி அன்பர்களை, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். அரசு ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பள்ளி ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்லூரிகளிலே பேராசிரியர்களாக, விரிவுரையாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும்.
ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. கடகராசி அன்பர்களே, மன உறுதியோடு இருக்க வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசுப்படுத்தாதீங்க. காதலர்களுக்கிடையும் சில சண்டைகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வந்து போகும். பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக பணிபுரிபவர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வராகமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை காணப்படும், அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சில பொருள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின் ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட் அல்லது அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 1. கன்னி ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. பெரியவர்கள் முதியோருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக பணிபுரிபவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் இந்த பிரச்சனைகள், தொல்லைகள் நீங்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் லாபங்களை பெறக்கூடிய நாள். இன்று சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. வெளியில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் போகும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. டெய்லரிங் செய்பவர்கள், டெய்லராக இருப்பவர்கள் மற்றும் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அல்லது மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு.
நகைக்கடை, அடைக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் மஞ்சள், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். விரயங்கள் கூடும், கவனமாக இருக்கணும். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஹார்பர், ஏர்போர்ட் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்த நல்ல தீர்வு கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 1. மகர ராசி என்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், டெய்லராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வீட்டை மாற்ற அமைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திங்க. விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். அக்வாரியம் மற்றும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் பிரச்சனைகள் குறையும், நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, 7.5 சனி காலமாக இருப்பதனால் விரய செலவுகள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல வரன்கள் அமையும். வீட்டிலே சில மாற்றங்கள், சேஞ்சஸ் செய்ய விரும்புவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். செகண்ட்ஸ், கார், பைக் வியாபாரம் செய்பவர்கள் லாபத்தை பெறுவீர்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீடியோகிராஃபராக, ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 9. மீனம் ராசி என்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டூரிஸ்ட் கைடாக இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வரவேண்டிய கடன் பாக்கிகள் வியாபாரிகளுக்கு வந்து சேரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.